ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய நோயானது இரத்தத்தில் அதிகப்படியான ஈயம் சேரும்போது என்னென்ன பாதிப்புகள் வரும், அந்த பாதிப்பை சரி செய்வதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று இன்று பார்க்க இருக்கிறோம். நம் உடலில் உள்ள இரத்தத்தில் 10 மைக்ரோகிராமுக்கு அதிகமாக ஈயம் இருக்கும் பொழுது பல்வேறு விதமான நோய் தாக்குதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ஈயம் அதிகமாக இரத்தத்தில் கலக்கும் பொழுது மூளை நரம்புகள் பாதிப்படைந்து ஞாபக சக்தி திறன் குறைவாகும். இதனால் காது கேளாமை, கவனச்சிதறல்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. நாம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது காதில் வாங்காமல் இருப்பார்கள். அந்த பிரச்சனை வருவதற்கு இரத்தத்தில் ஈயத்தின் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பாதிப்பு வரும். அது மட்டுமல்லாமல் பசியின்மை, வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிப்படையும், வயிற்று வலி, மலச்சிக்கல் போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இரத்தத்தில் ஈயத்தின் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது இரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இரத்த சோகை நோய் வந்துவிட்டால் உடல் அசதி, உடல் சோம்பல், சுறுசுறுப்பின்மை போன்ற பல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்புண்டு. உயிரணுக்கள் இருந்தாலும் பலவீனமாக இருக்கும். இவையெல்லாம் இரத்தத்தில் ஈயத்தின் அளவு அதிகரிக்கும் போது இந்த பாதிப்புகள் வருகின்றன. இந்த பாதிப்புகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம், நம் வீட்டில் உள்ள பெண்கள் கோதுமை, கேழ்வரகு, மிளகாய்த்தூள் இது போன்ற அரைத்து எடுத்து வந்த சூடான உணவுப் பொருட்களை அந்த செய்தித்தாளின் மீது பரப்பி காய வைக்கும் போது அந்த எழுத்துக்களில் உள்ள ஈயமானது அந்த மாவோடு சேர்ந்து நாம் உண்ணும்போது உணவோடு சேர்ந்து இரத்தத்தில் கலப்பதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் மாலை நேரத்தில் சிற்றுண்டி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அப்பொழுது கடைகளில் விற்கக்கூடிய பஜ்ஜி, போண்டா இவற்றை செய்தித்தாளில் வைத்து கொடுப்பார்கள். அந்த செய்தித்தாளில் அந்த பஜ்ஜி, போண்டாவில் உள்ள எண்ணெயை அகற்றுவதற்கு இறுக்கி பிடிப்போம். அப்பொழுது அந்த செய்தித்தாளில் உள்ள ஈயமானது அந்த பஜ்ஜி, போண்டாவில் ஒட்டிக்கொள்ளும். அந்த பஜ்ஜி, போண்டாவை நாம் உட்கொள்ளும் போது நம் இரத்தத்தில் ஈயத்தின் அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்புண்டு. இதுபோல பல வழிகளில் செய்தித்தாளில் உள்ள அந்த ஈயமானது நம் இரத்தத்தில் கலந்து நம் இரத்தத்தில் ஈயத்தின் அளவு 10 மைக்ரோகிராமுக்கு அதிகமாகும் பொழுது உடலில் பல்வேறு விதமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் நம் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அலுமினிய பாத்திரங்கள், நான்ஸ்டிக் தவா, குக்கர் இது போன்ற சமையல் பாத்திரங்களின் மூலமாகவும் உடலில் ஈயத்தின் அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்புண்டு. தாளிதம் செய்வதற்கும் சமையல் செய்வதற்கும் அலுமினியத்தால் ஆன கடாயை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதன் மூலமாகவும் இரத்தத்தில் ஈயத்தின் அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்புண்டு. சிற்றுண்டி சாப்பிடும்போதும் சரி, வீட்டில் உள்ள சூடான பொருட்களை செய்தித்தாள் மீது வைக்காமல் செவிட்டுத்தன்மை எப்படி ஏற்படுகிறது, இந்த செவிட்டுத்தன்மையை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து செவிட்டுத்தன்மையை போக்க முடியும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம் காதை 3 பாகமாக பிரிக்கலாம். புறச்செவி, நடுச்செவி, உட்செவி என்று 3 பாகங்களாக பிரிக்கலாம். காது மடல் முதல் தொடங்கி செவிப்பறை வரை உடைய பகுதியானது புறச்செவியாகும். அந்த செவிப்பறை முதல் தொடங்கி ஓவல் விண்டோ என்று சொல்லக்கூடிய பகுதி வரை உள்ள பகுதி நடுச்செவியாகும். அந்த ஓவல் விண்டோ முதல் தொடங்கி நாம் பேசக்கூடிய ஒலி அதிர்வுகளை மூளைக்கு கொண்டு செல்லும் நரம்பு இருக்கும் பகுதி வரை உடைய பகுதி உட்செவியாகும். இந்த உட்செவியில் நாம் பேசக்கூடிய காற்று அலைகளானது மின்னாற்றலாக மாற்றி அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் மூளைக்கு தகவலை கொண்டு சென்று நாம் என்ன பேசுகிறோம் என்ற அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பை தெளிவாக கேட்பதற்கு இந்த நரம்புகள் அதிக அளவில் பயன்படுகின்றன. இந்த காது பகுதியில் தொற்றுநோய் கிருமிகள் மூலமாக அந்த நரம்புகள் பாதிப்படைகின்றன. காது மந்தம் முதலில் தொடங்கி காது கேளாமை வரைக்கும் இந்த தொற்றுநோய் கிருமிகள் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. பாக்டீரியா போன்ற தொற்றுநோய் கிருமிகளின் மூலமாக அந்த காக்லியர் நரம்புகள் பாதிப்படைந்து
பேசக்கூடிய வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. உட்செவியில் அங்கே இருக்கக்கூடிய திரவமானது பாக்டீரியா தொற்றுநோய் கிருமிகளின் மூலமாக பாதிப்படையும் போது முதலில் வலி ஏற்படும். அதன் பிறகு கட்டி இருக்கும். அந்த கட்டி பெரிதாகி சீழாகி வெளியே வடிந்து கொண்டிருக்கும். இந்த சீழ் மூலமாக காது பகுதியானது பாதிப்படையும். இதனால் காக்லியர் என்று சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் பாதிப்படையும் போது பேசக்கூடிய வார்த்தைகளை தெளிவாக கேட்க முடியாது. நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. காது மந்தத்தை ஏற்படுத்தி நாளடைவில் காது கேளாமை என்ற நோயை ஏற்படுத்துவதற்கு இந்த பாக்டீரியாக்கள் முக்கிய காரணங்களாகின்றன. அது மட்டும் அல்லாமல் சுவாச உறுப்புகளை பழுதடைய வைப்பதற்கும் இந்த பாக்டீரியாக்கள் அதிக காரணமாகின்றன. காது கேளாமை என்னும் அந்த செவிட்டுத்தன்மை வந்துவிட்டால் நம் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு எப்படி ஒரு மருந்து தயார் செய்து அந்த செவிட்டுத்தன்மை போக்க முடியும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் வில்வக்காய், வெற்றிலை சாறு, நிலப்பன கிழங்கு பொடி, நல்லெண்ணெய். இப்பொழுது இந்த பொருட்களின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். வில்வ மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. உடல் அசதி, சோம்பல், நீண்ட நாள் காய்ச்சல் இதுபோல பாதிப்புகள் இருந்தால் வில்வப்பூ கால் தேக்கரண்டி, சுக்கு, மிளகு, ஜீரகம் இவற்றையெல்லாம் சேர்த்து தீநீராக்கி பருகி வரும்போது நீண்ட நாள் காய்ச்சல் படிப்படியாக குறையும். உடல் அசதி போகும். ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். வில்வ மரத்தின் இலையானது அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு, பெரும்பாடு போன்ற நோய்களை தீர்க்கக்கூடியது. வில்வ பழத்தின் ஓடானது தோல் நோயை போக்கக்கூடியது. வில்வ பழத்தின் ஓடை சுட்டு கரியாக்கி தேங்காய் எண்ணெயில் குழைத்து படர்தாமரை, சொறி, சிரங்கு, கட்டி, வீக்கம் இவற்றின் மீது பூசி வரும்போது தோல் நோயை போக்கும். தோலில் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை போக்குவதற்கு வில்வப்பழம் ஓடானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. வில்வ மரத்தின் வேர்பட்டையானது ஆன்ம சக்தி அதிகரிக்கக்கூடியது. ஆன்ம சக்தி குறைவாக இருக்கும் பொழுது வில்வ மரத்தின் வேர்பட்டை, பூவரசம் வேர்பட்டை, மலவேம்பின் வேர்பட்டை இவற்றை எடுத்து நன்றாக காய வைத்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு காலை மாலை இருவேளையும் தேனில் குழைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது தாது பலம் கிடைக்கும். ஆன்ம சக்தி அதிகமாகும். வில்வ மரத்தின் காயானது காது பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்வதற்கு அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. காது பகுதியில் நீர் புகுந்து கொண்டு தொற்றுநோய் கிருமிகள் தாக்குதல்கள் ஏற்படுத்தும். அப்பொழுது காதில் கட்டி, வீக்கம், சீழ் இவையெல்லாம் படிப்படியாக அதிகரித்து காது கேளாமை என்ற நோயை வரவைத்துவிடும். அந்த காது கேளாமையை போக்குவதற்கும் செவிட்டுத்தன்மை அறவே நீக்குவதற்கும் வில்வக்காய் அதிக அளவில் பயன்படுவதால் நாம் வில்வ மரத்தின் காயையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் வெற்றிலை. உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுப்பதற்கு வெற்றிலை அதிக அளவில் பயன்படுகிறது. அஜீரண கோளாறு இருக்கும்போது வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இவற்றை எல்லாம் சேர்த்து சுவைத்து கொண்டிருக்கும் போது அந்த உமிழ்நீரில் முதலில் வரக்கூடிய உமிழ்நீரானது நஞ்சு, அவற்றை துப்பிவிட வேண்டும். இரண்டாவது வரக்கூடிய உமிழ்நீர் அதிக வாயுவை உண்டு பண்ணக்கூடியது, அவற்றையும் துப்பிவிட வேண்டும். மூன்றாவது சுரக்கக்கூடிய உமிழ்நீரை முழுங்கும் போது வயிற்று பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த அஜீரண கோளாறை சரி செய்யக்கூடியது. உடனடியாக பசி தோண்டியாக செயல்படக்கூடியது. வெற்றிலையில் உள்ள சத்துக்களானது காது பகுதியில் ஏற்படக்கூடிய கட்டி, வீக்கம், சீழ் இவற்றை சரி செய்வதற்கும் காது பகுதியில் உள்ள நரம்புகளுக்கு சக்தியை கொடுப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுவதால் இங்கே நாம் வெற்றிலை சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் நிலப்பன கிழங்கு பொடி. நிலப்பன கிழங்கு உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது. நிலப்பன கிழங்கு பொடி கால் தேக்கரண்டி தினசரி காலையில் சாப்பிட்டு விட்டு நாட்டு பசும்பால் பருகி வரும்போது திசுக்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். திசுக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கவும் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தவும் அதிக அளவில் பயன்படுகிறது.